நம்ம வீட்டில் மதியானம் லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன நான்வெஜ் தான், நமக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெத்திலி கருவாடு தொக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு எதுவுமே கிடையாது, சாப்பாடுலாம் கிடையாதுங்க. பாருங்கள், சூப்பரான வடிகஞ்சி தான். கஞ்சி வடிக்கலை நான், அப்படியே நம்ம காய்ச்சலுக்கு உடம்புக்கு முடியாதனால இந்த மாதிரி சூடாக கஞ்சி போட்டு ஆவி பறக்க இப்படி குலைவாயிடணும். கொஞ்சம் எங்களுக்கு குலைவாயிடணும், உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பார்த்துக்கோங்க. பாருங்கள், நெத்திலி கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், கஞ்சி சூடாக போட்டுவிட்டேன். இப்போ நம்ம கருவாடு தொக்கு எடுத்து வச்சுக்கலாம். துவையல் தாங்க முன்னாடியெல்லாம் நான் அரைச்சி சாப்பிடுவேன். இன்றைக்கி சரி கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு கொஞ்சமாக வச்சு, ரொம்பலாம் வச்சு சாப்பிட்ணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக வச்சிங்கன்னா சூப்பரான நம்ம வீட்டில் கஞ்சியும் கருவாடு தொக்கும் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல லிங்க் பெரிய வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ தக்காளி வெங்காயம் கருவாட்டு தொக்கு வைக்க நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ அதில் வெங்காயம் போட்டு வதக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கஞ்சி பார்த்திங்கன்னா சூப்பராகவும் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கொஞ்சம் குழஞ்சிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அந்த கருவாட்டில் நெத்திலி கருவாட்டில் பார்த்திங்கன்னா உப்பு அவ்வளோவா இருக்காது, நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கருவாடு நல்லா கழுவிட்டேன். இது மட்டும் போட்டு மிளகாத்தூள் போட்டு இறக்கலாம். இப்போ கருவாடு பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலோட பவுந்தட்டிக்கு நம்ம இது பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிக்கலாம். இந்த பக்கம் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கருவாட்டு தொக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம்.